ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எப்பயும் போல் நானே டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே வந்து நானே கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டில் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த ப்ரொஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீத இருக்க பீட் மார்க் இருக்குது பதிலாக அதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிறேன். இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இமேஜஸை எல்லா பீட் மார்க்குமே வரிசையாக அந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிரிக்ஸில் நான் வந்து என்னோட நேம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த நேமில் எப்படி உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த லிரிக்ஸை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்னோட நேமை ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட நேமை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு உங்களோட நேமை டைப் பண்ணி இந்த மேலே டிக்கைக்கான மட்டும் கொடுத்தாலே போதும். அதில் நான் ஆல்ரெடி எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த உங்களுக்கு கொடுத்துருக்க பீட் மார்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து அதை இந்த இடத்துல காப்பி பண்ணி உங்களுக்கு அதில் லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 2 லேயர் உங்களுக்கு கொடுத்த லேயரில் ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணி நான் எடிட் பண்ணுறேன், அந்த லேயருக்கு கொண்டுட்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் நேம், அதாவது இன்ஸ்டா ப்ரொஃபைலை வச்சு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ப்ரொஃபைல் நேம் இருக்குது பதிலாக 2 லேயர் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட் இருக்க லேயரை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணதும் உங்களோட ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட இன்ஸ்டா நேம் அந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த இன்ஸ்டா நேம் ப்ரொஃபைல் இருக்குது பதிலாக அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இதில் எப்படி கிரியேட் பண்ண நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதவே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது மறுபடியும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அதே இது நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க உங்களோட ப்ரொஃபைல் வச்சிருக்க அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த லெட்டரு அதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்கிறது இந்த இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த மீத இருக்க இமேஜுக்கு அடுத்தடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நமக்கு இந்த மாதிரி 3 எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ இந்த 3 எஃபெக்ட்டில் மொதல் எஃபெக்ட்லேருந்தே போகலாம். ஸோ அந்த மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த 2 இதிலும் அதாவது இந்த குரூப்லையும் சரி அதுக்கடுத்து இந்த டெம்ப்ளேட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த ஒரே ஒரு இமேஜ் லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3வது இமேஜில் மட்டும் இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜ்லாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடுத்தலாம் சின்ன சின்ன இமேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன இமேஜ்லாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான். ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் அதே சேக் எஃபெக்ட்டே ஓப்பன் பண்ணினா அடுத்து இருக்கிறது நமக்கு மீத இருக்குது லாஸ்ட்டில் இருக்க 2 எஃபெக்ட். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டில் இப்போ இந்த 2வது எஃபெக்ட் இருக்குது பதிலாக அதையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பீட் மார்க் வரை இருக்க இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜில் ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த ஃபஸ்ட் இமேஜில் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஒரு இமேஜ்லையும் கரெக்டாக வந்து விட்டு இந்த அடுத்த இமேஜில் இந்த எஃபெக்ட்டை வந்து ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து ஆல்மோஸ்ட் பாதி இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்க ஒரு இமேஜுக்கு அடுத்து மீத இருக்க அந்த ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் இருக்குது பதிலாக அதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மீத இருக்க லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு இமேஜையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் இந்த வீடியோவில் 3 இதுவுமே நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது அந்த வீடியோட லாஸ்ட்டு கூட வந்துருங்க. லாஸ்ட்லேருந்து 2வது இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜில் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு இமேஜ் முன்னாடி வந்துட்டு அதுக்கு முன்னாடி இமேஜ். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்டா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்த எல்லா இமேஜுமே இந்த எஃபெக்ட்டை ஈஸியாகவே ஆட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் என்னென்னா இந்த இடத்துல இருக்க இந்த இன்ஸ்டா நேம் வச்சு எப்படி உங்களோட நேமை வச்சு கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வேறு ஆப் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்சார்ட் அப்படின்ற இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு பிஎன்ஜி மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் உங்களோட இன்ஸ்டாவோட ப்ரொஃபைலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் இருப்பதில் அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கிராப் அப்படின்றத போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட இந்த போஸ்ட்டு ஃபாலோ இருக்கு பதிலாக இதை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இதை மட்டும் கிராப் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக்கைக்கான கொடுத்துட்டு ஸோ இதை கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக ஸோ அந்தளவுக்கு பெருசாக்கி இந்த ஓரத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இப்போ இந்த சைடில் ஆப்ஷன் அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து அந்த பிளெண்டிங்கில் போய் இதில் மூணாவது இருக்க அந்த மல்டிப்ளே அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக பேக்ரவுண்டோட இந்த அளவுக்கு செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்ற கொடுத்துட்டு மறுபடியும் அதே உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட பயோவில் உங்களோட நேமோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பயோ அந்த கீழே இருக்க அந்த டேஷ்போர்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் இதான் அதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதையும் கரெக்டாக அதே மாதிரி அந்த பிளெண்டிங்கில் போய்ட்டு அந்த மூணாக இருக்குது அந்த மல்டிப்ளே அப்படின்ற கொடுத்தாலே போது இதுவும் ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கடுத்து லாஸ்ட்டாக இதில் கீழே இருக்க அந்த ஆட் ஃபோட்டோன்ற கொடுத்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் அதாவது இன்ஸ்டா ப்ரொஃபைலில் என்ன ஃபோட்டோ வந்து வச்சுருப்பீங்களா ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோ தான் கரெக்டாக அந்த ப்ரொஃபைல் லோகோ இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்னோட இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் இதை வந்து ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்படியே கீழே இருக்க ஆப்ஷன்லாம் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் மறுபடியும் இந்த மூணாவது இருக்க ஷேப்புன்றல போயிட்டு இதில் ரவுண்ட் ஷேப் இருக்குது அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதோட சைஸை கொஞ்சம் மட்டும் பெருசாக்கிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற அளவுக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து கவர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஐக்கனை மட்டும் டச் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு அது ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சாலே போதும் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ அலாம்ஸ் இதே ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த ப்ரொஃபைலை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.